Next நம்ம transmission lines and waveguidesல இருக்க topics பார்க்கலாம். So first நம்ம basics of transmission lines பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய actual topicல போகலாம். So first பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு 4 terminal networkல நமக்கு ஒரு input port இருக்கும், ஒரு output port இருக்கும். So terminalsல நமக்கு 4 இருக்கும், ஆனா port wiseல பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். So அதனால தான் இதை வந்து 4 terminal network இல்லைன்னா காமனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2 port network அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு symmetrical propertiesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கலா ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது அதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் அண்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ எப்ப வந்து ஒரு சர்க்கியூட்டை ப்ராப்பர்லி டெர்மினேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா when the network is terminated in characteristic impedance at both the input and output. ஸோ இன்புட் சைடு அண்ட் அவுட்புட் சைடு ரெண்டுத்துலயுமே நம்ம இந்த Z0 வேல்யூவை வந்து வச்சு டெர்மினேட் பண்ணிருக்கும் போதுதான் இருக்கிற நெட்வொர்க் வந்து ப்ராப்பர்லி டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து சென்டிங் எண்ட்ல இருக்க கரண்ட் அண்ட் ஐஆர் அப்படிங்கிறது வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்க கரண்ட். ஸோ ஐஎஸ் பை ஐஆர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நம்ம சென்டிங் எண்ட் ரிசீவிங் எண்ட் ரெண்டுத்துலயுமே நம்ம கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸை வச்சுதான் வந்து டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ அதனால Z0 இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஐ இன்டூ ஆர் அதாவது ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஃபேசர் ஆங்கிள் இருக்கும்போது இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ இன்டூ ஆர் அப்படின்ற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வோல்டேஜ் தான். V is equal to IR. இங்க நமக்கு ஆருக்கு பதிலா Z அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவே ஃபேசர் ஆங்கிளோட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வோல்டேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம E அப்படிங்கிற பாராமீட்டரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு சென்டிங் இன் வோல்டேஜ் டிவைடட் பை ரிசீவிங் இன் வோல்டேஜ். ஸோ ஜென்ரலா சென்டிங் இன் கரண்ட் டிவைடட் பை ரிசீவிங் இன் கரண்ட்டை வந்து E பவர் N காமாக்கு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். இதுல இந்த காமா அப்படிங்கிறது வந்து ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுல இருந்து IS by IR நம்ம ES by ER அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். So ES by ER is equal to E power N gamma. So gammaவை in terms of alpha and beta நம்ம represent பண்ணோம் அப்படின்னா magnitude தனியா phase தனியா கிடைக்கும். E power N alpha into angle of N beta அப்படின்னு கிடைக்கும். So இதுல இந்த alpha அப்படிங்கிறது வந்து attenuation constant. So E power alpha is equal to magnitude value அப்படின்னு சொல்லியிருந்தேன். So modulus of IS by IR. இதுல இருந்து நம்ம alphaவை வந்து express பண்ணலாம் which is equal to ln of magnitude of IS by IR in meters. அதே மாதிரி பீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it represents the phase constant which is nothing but the angle in radians. Next power ratio எடுத்துக்கலாம் which is represented by D is equal to 10 log 10 of in terms of input and output powers. P1 அப்படிங்கிறது input power, P2 அப்படிங்கிறது வந்து output power. So P1 by B2 இல்ல இந்த பவரை in terms of currentல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா P is equal to I square R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா V into I அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங் எண்ட்ல நமக்கு சேமா இருக்கிறதுனால I ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா P1க்கு பதிலா I1 ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர்ட்ல நம்ம முன்னாடி எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா 10 into 2 20 அப்படின்னு மாறும். ஸோ 20 log 10 of modulus of I1 by I2 or E1 by E2 அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So I represents current and E represents voltage. So attenuation constant வந்து நம்ம டெசிபல்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நீப்பர்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். டெசிபல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 20 log 10 ஆஃப் இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ். அதே நீப்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ln ஆஃப் இன்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர். இதுல நீப்பர் அண்ட் டெசிபலுக்கு இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்னா ஆல்பா இன் டெசிபல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 8.686 into ஆல்பா இன் நீப்பர்ஸ். ஸோ நீப்பர்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு, இதை நம்ம டெசிபலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 8.686 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நீப்பர்ஸ்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிபல்ல இருக்க வேல்யூவை 0.1151 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நீப்பர்ஸ் அண்ட் டெசிபல்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஏசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய 3 எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐட்ரேட்டிவ் இம்பிடன்ஸ், இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் which is E power theta. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் அது என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ E power theta வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் E1 I1 அதாவது ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் வோல்டேஜ் இன்புட் கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட்.
ஸோ இதுதான் இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ஷன் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நெட்வொர்க்கை நம்ம ஜென்ரேட்டர் அண்ட் லோட், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் எண்டுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு லோட்ல வந்து கரண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதனால பவர் வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ் இன் பவர் எதனால இங்க அக்கர் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு நெட்வொர்க்கை இன்சர்ட் பண்றதுனால நமக்கு அக்கர் ஆகுது. ஸோ இந்த இன்சர்ஷன்னால அக்கர் ஆகிற இந்த லாஸ் தான் நம்ம இன்சர்ஷன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம், which is represented by alpha, which is equal to 1/2 ln of input power divided by output power. So in terms of decibelsல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 10 log 10 modulus of P1 by P2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப பேசிக்ஸா ஒரு டி நெட்வொர்க்னா எப்படி இருக்கும், பை நெட்வொர்க்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க இருக்க ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் டி நெட்வொர்க் தான் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு நெட்வொர்க். ஸோ இதுல இருக்க டோட்டல் சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் வந்து Z1 அண்ட் ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் வந்து Z2. அதாவது சீரிஸ் அப்படின்னா ரெண்டு ஆர்ம் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சீரிஸ்ல இருக்க வேல்யூ டோட்டலா நமக்கு Z1 அப்படின்னு கிடைக்கும். ஆனா டி ஷேப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது இங்க நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கும் சீரிஸ்ல. இதை நம்ம ஹாஃபா டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்ம்ல நமக்கு Z1/2 அப்படின்னு இருக்கும், இன்னொரு ஆர்ம்ல Z1/2 அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் டோட்டலா நமக்கு சீரிஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா Z1 அப்படின்றது நோட்டேஷன்ல இருக்கும். ஆனா டயக்ராமேட்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு ஆர்ம்ல இருக்கிற வேல்யூ நமக்கு Z1/2 அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேரல் கனெக்ஷன்ல கனெக்டா இருக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ which is Z2. அண்ட் இங்க நமக்கு இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கு, இங்க இட் இஸ் டெர்மினேட்டட் பை கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். ஸோ இப்ப கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் இந்த சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் Z1 அண்ட் ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் Z2 வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா Z0 is equal to square root of Z1 square by 4 plus Z1 and Z2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். இப்ப இதே சர்க்கியூட்ல நம்ம இந்த Z0 என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓபன் சர்க்கியூட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ அப்படி ஓபன் சர்க்கியூட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். ஓப்பன் சர்க்கியூட் இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல எந்த விதமான ஃப்ளோவுமே இருக்காது. அப்போ நமக்கு ஜஸ்ட் Z1/2 அண்ட் Z2 இந்த ரெண்டு ஆர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்ப சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால Z1/2 பிளஸ் Z2 அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் வேல்யூவா கிடைக்கும். இதுவே இப்ப நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த Z1/2 வந்து இட் இஸ் series with Z2 parallel with Z1/2. So இந்த ரெண்டு parallelல இருக்கும் and இது கூட சீரீஸ்ல இருக்கும். So Z1/2 plus Z2 parallel with Z1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சிமெட்ரிக்கல் டி செக்ஷன் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் பண்றது வந்து இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் Z0 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ZOC இன்டூ ZSC, அதாவது ஓப்பன் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் இன்டூ ஷார்ட் சர்க்கியூட் இம்பிடன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ Z0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z0C இன்டூ ZSC அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். இப்ப இந்த பேசிக்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ டி செக்ஷன்ல எப்பவுமே இந்த வேல்யூ Z1/2 அப்படிங்கிறது நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் டி செக்ஷன். ஸோ டி செக்ஷன்ல நம்ம கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம், which is Z0 is equal to square root of Z1 square by 4 plus Z1 Z2, and in terms of open and short circuitல Z0 is equal to square root of ZOC into ZSC பார்த்தோம். ஸோ ரெண்டு ஃபார்முலால நம்ம எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எதை யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். நான் ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா Z1 என்ன Z2 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க, இங்க 100 ohms கொடுத்திருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சீரீஸ்ல இருந்துச்சுன்னா 100 அப்படின்னா டைரக்டா Z1ஓட வேல்யூ நம்ம 100 அப்படின்னு எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனா அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். ஏன் அப்படின்னா சீரீஸ் ஆம்ல எப்பவுமே இதனுடைய வேல்யூ Z1/2 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ Z1/2 ஓட வேல்யூ 100 இருக்கும்போது Z1 is equal to என்ன கிடைக்கும் 200 அப்படின்னு கிடைக்கும். 100 போட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆன்சர் வந்து ராங்கா கிடைக்கும். ஸோ Z1 ஓட வேல்யூ 200 and Z2 வேல்யூ டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம், which is 400.
So Z0 is equal to square root of Z1 square value. So 200 the whole square divided by 4 plus 200 into 400. So இதை solve பண்ணோம் அப்படின்னா நமக்கு 300 ohms அப்படின்னு கிடைக்கும். So இதுதான் நமக்கு கேட்டிருக்க questionக்கான answer. First formula யூஸ் பண்ணா இந்த மாதிரி solve பண்ணணும். Next second formula apply பண்ணும்போது நமக்கு இப்ப என்ன தேவை? Open circuit impedance என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் and short circuit impedance என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். So open circuit பண்ணும்போது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இது open circuit பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு எந்த impedance வேல்யூமே இருக்காது. So இது ரெண்டுமே மட்டும் சீரிஸ்ல consider பண்ணிட்டு நம்ம வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? Z1 by 2 plus Z2 அப்படின்னு பார்த்தோம். So இந்த ரெண்டு வேல்யூஸை டைரக்டா ஆட் பண்ணணும். So Z1 by 2 ஓட வேல்யூ என்ன? 100 plus Z2 ஓட வேல்யூ 400. So Z1 கேட்டிருக்காங்களா Z1 by 2 கேட்டிருக்காங்களான்றதை நம்ம பார்த்துக்கணும். Z1 by 2 அப்படிங்கிறதுனால தான் டைரக்டா நம்ம இங்க 100 அப்படின்னு எடுத்திருக்கோம், which is equal to 500. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப ஷார்ட் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலே சொல்லியிருந்தேன், இப்ப இதை நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இம்பிடன்ஸ் வந்து இந்த ரெண்டு இம்பிடன்ஸ் கூட சீரீஸ்ல இருக்கும், ஆனா இது ரெண்டும் இப்ப பேரலல்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 100 plus 400 parallel with 100. So 100 plus ரெண்டு values parallelல இருக்கும்போது நியூமரேட்டர்ல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர்ல நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம Z0 ஸ்கொயரை கால்குலேட் பண்ணலாம். That is Z0 which is equal to square root of ZOC into ZSC. OC value 500 into SC value 180 and இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 300 ohms அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு மெத்தட்லயே நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம propagation constant of t section கன்சிடர் பண்ணிக்கலாம். So e power gamma is equal to 1 plus z1 by 2 z2 plus square root of z1 square by 4 plus z1 into z2 divided by z2 அப்படின்னு கிடைக்கும். So இதை நம்ம again rearrange பண்ணி இன்னும் simplified எழுதணும் அப்படின்னா இந்த term மட்டும் நமக்கு z1 square by 4 into z2 square plus z1 by z2 அப்படின்னு கிடைக்கும். So இதுல இருந்து நம்ம gamma value எழுதலாம், which is ln of 1 plus z1 by 2 z2 plus Z0 by Z2. அதாவது இங்க இருக்கிற டேர்ம்ஸ்ல நம்ம Z0 உடைய வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மினிமைஸ்டா கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு ஒரு சர்டன் ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா Z1 Z2-வை பேஸ் பண்ணி தான் நம்ம Z0 எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த Z1 வேல்யூ Z2 வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ cos h of gamma in terms of propagation constant is equal to 1 plus Z1 by 2 Z2. So இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே, அதாவது இந்த Z1 தவிர மீதி டேர்ம்ஸை நம்ம லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Z1 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப sin h of gamma கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா it is equal to Z0 by Z2. So இதுல நம்ம Z2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு Z0 by sin h of gamma ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் Z2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு இப்ப வந்து ஷார்ட் சர்க்யூட் ஓபன் சர்க்யூட் உடைய இம்பிடன்ஸ் தெரியும், இதுல இருந்து propagation constant calculate பண்ணனும் அப்படினா அப்ப நம்ம இந்த tan h gamma is equal to square root of ZSC divided by ZOC அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கிடைச்சது அப்படினா இங்க நம்ம e power gamma வை கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல இருந்து e power minus gamma வை கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா cos h உடைய வேல்யூ கிடைக்கும். and அதே மாதிரி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு sin h கிடைக்கும். சோ இங்க நமக்கு sin by cos நம்ம tan ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம T செக்ஷன் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் பை செக்ஷன் நெட்வொர்க் பார்க்கலாம். இப்போ பை செக்ஷன் நெட்வொர்க்ல நம்ம கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ வேல்யூ Z1 Z2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z1 ஸ்கொயர் பை 4 பிளஸ் Z1 Z2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த Z0 வேல்யூ அட் T செக்ஷன். ஸோ நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா Z0 T அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். நியூமரேட்டர்ல நமக்கு Z1 Z2 இருக்கு. ஸோ Z0 பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா T செக்ஷனை வச்சு கூட நம்மளால
நம்மளால இதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் Z0 பை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த சேம் வேல்யூ. ஸோ இது வந்து டி செக்ஷன் அண்ட் பை செக்ஷன்ல நமக்கு ஒரே வேல்யூஸா இருக்கும். ஸோ டயக்ராமட்டிக்கா இப்போ என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் ஆர்ம்ல நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, டைரக்டா Z1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனா ஷண்ட் ஆர்ம் அதாவது பேரலல் ஆர்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா போன எக்ஸாம்பிள்ல நம்ம Z2 அப்படின்னு ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் Z2 அப்படின்னு நமக்கு இந்த ரெண்டு ஆர்ம்ஸ்ல கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல டி செக்ஷன் கேட்டிருக்காங்களா இல்ல பை செக்ஷன் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அந்த டயக்ராமை வந்து இந்த டயக்ராமோட மேட்ச் பண்ணி Z1 Z2 என்ன அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி செக்ஷன் பை செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே அதனுடைய வேல்யூல ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஸோ சீரிஸ் ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் உடைய வேல்யூஸை கூட நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பை செக்ஷன்ல 2Z2 is equal to Z0 pi divided by tan H gamma pi divided by 2. And அதே மாதிரி சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் Z1 is equal to Z0 pi sin H of gamma அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம 2Z2 அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா parallel impedance நம்ம 2 into Z2 அப்படின்னு தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் நமக்கு இங்க 2Z2 கிடைச்சிருக்கு.